கரூர் ஆய்வாளர் மணிவண்ணன் தாவேகா கட்சிக்காரவங்க சொன்ன பேச்சு கேட்காம உள்ள போய் கடைசி நேரத்தில் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்காம உள்ள போனதுனால தான் இந்த இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து தாவேகா மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க. ஸோ தாவேகா மேலே வந்து மாநில அரசு எஃப்ஐஆர் போட்ட ஒரே காரணத்தினால இவங்க என்ன கத்தி கூச்சலிட்டாலும் இவங்க என்ன எடுத்து சொன்னாலும் அவங்க வந்து அவங்களுக்கு சாதகமாக தான் அவங்க போவாங்க. அப்படிங்கிறதுனால தான் ஆதவ் அர்ஜுனா வந்து டெல்லிக்கு போனார். இதை அந்த விசாரணை ஆணையத்துக்கு மேலே வேற ஒரு விசாரணை அதிகாரி ஆணையத்தின் இது பண்ணணும். அப்போ தான் வந்து சுப்ரீம் கோர்ட் அடங்கினால அங்கே முகில் ரோஸ்தகி அப்படின்னா முன்னாள் நீதிபதியோடைய தலைமையில் அவருடைய மேற்பார்வையில் இந்த விசாரணை நடந்துட்டு இருக்கு. ஆக இந்த விசாரணைக்கு ஒரு முறை 2 முறை விஜய் அழைத்ததுக்கு அப்புறமும் 3வது முறை சம்மன் அனுப்பும் போது தேர்தல் நெருங்கிட்டு இருக்குது. இன்னைக்கு தேர்தல் அறிவிச்சாச்சு. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ற அன்னைக்கு தான் அவர் சிபிஐ விசாரணை கூப்பிட்டுருக்காங்க. 234 தொகுதிக்கு வந்து இப்போ வந்து அவங்க வந்து ஆள் போடணும். இந்த மாதிரியான சமயத்தில் நான் வந்து பரப்புரை பண்ணணும். நான் வந்து 234 புதிதாக ஆரம்பித்த கட்சி 234 வேட்பாளர்களை நாங்கள் தேர்ந்தெடுக்கணும். கட்சி பணிகளை செய்யணும். எனவே நீங்கள் இங்கே எனக்கு சென்னையில் விசாரணை வைங்க அப்படின்னு கேட்டார். ஸோ சிபிஐ பொறுத்த வரைக்கும் அங்கே விசாரணைக்கு தேவைப்பட்ட அத்தனை அதிகாரிகளும் யாரெல்லாம் வந்து சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து கரூரில் போய் அந்த இடத்த வந்து மறு விசாரணை செய்து வந்தார்களோ அத்தனை அதிகாரிகளையும் இங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அதனால நீங்கள் இங்கே வந்தது தான் பெட்டர் அப்படின்னு சொன்னதுனால கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விஜய் அவர்கள் தவிர்க்க முடியாமல் போயிட்டார். விசாரணைக்கு போயிட்டு அவங்க என்ன பதிவு பண்ணாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து 2 முறை விசாரணைக்கு வந்துட்டோம். அவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து தாவேகா கட்சிக்காரங்க சொன்ன பேச்சு கேட்கல. நீங்கள் போய் விசாரித்த வகையில் என்ன தெரிய வந்திருக்குது. அவங்க வந்து நான் வந்து அந்த கரூரில் இருக்கிற லோக்கல் மினிஸ்டரை பற்றி நான் ஒரு சில வார்த்தைகளை பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அங்கே வந்து கமோஷனே உருவாச்சு. செந்தில் பாலாஜி. ஆமாம், செந்தில் பாலாஜியை பற்றி நான் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அந்த கமோஷனே உருவாச்சு. அது வரைக்கும் அந்த கூட்டம் அமைதியாக தான் போயிட்டு இருந்துச்சு. அதனால் அந்த ஆம்புலன்ஸு கொண்டு வந்தது எங்கள் கண்ட்ரோலில் இல்லாத ஆம்புலன்ஸு. என்னடா நம்ம கோடி கட்டின ஆம்புலன்ஸ்லாம் போகுது அப்படின்னு வந்து மேடையிலேருந்தே விஜய் கேட்டிருக்காரு. அதெல்லாம் வந்து எல்லா ஊடகங்களும் பதிவு செய்யப்பட்ட ஒரு எவிடன்ஸு. அப்படி இருக்கும்போது இந்த ஆம்புலன்ஸ்லாம் எங்கள் நாலேஜுக்கு இல்லாமல் ஆம்புலன்ஸ் வந்துச்சு. இங்கே வந்து அந்த ஜெனரேட்டர் ரூமில் ஏறி குதித்த இளைஞர்கள் வந்து எங்கள் கட்சிக்காரங்க இல்லை, வேறு யாரோ 3வது நபர்கள் அங்கே வந்து சிலரை தாக்கவும் சிலரை தள்ளவும் வந்து செஞ்சாங்க. சிலர் செருப்பு வீசினார்கள். கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய்னு அந்த பாட்டிலுக்கு அது வரைக்கும் சிரிச்ச முகத்தோட மேடையில் ஏறி வெற்றிகரமா அது வரைக்கும் சக்சஸ் தான். அந்த மீட்டிங் வந்து எது வரைக்கும் சக்சஸ், அவர் மேடையில் ஏறி எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து பொதுமக்கள் வந்திருக்கீங்களே உங்களுக்கெல்லாம் நன்றி, காவல்துறைக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு அமைதியா பேச்சு தொடங்குற பொழுதுதான் நீங்க எல்லாருக்கும் அது தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கிற உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் யாருக்கெல்லாம் தமிழ் புரியுதோ அத்தனை பேருக்குமே புரிந்த பதிவான ஒரு நிகழ்வு தான் அது. அதைத்தான் வந்து மறுபதிவு செஞ்சார் விஜய். சார் நான் வந்து அங்கே போய் மேடையில் காவல்துறைக்கு நன்றி சொல்லி தான் நான் மேடையில் ஏறினேன். காவல்துறை பாதுகாப்பான முறையில் இதை ஏற்றிட்டாங்க. நானும் பேச தொடங்கி விட்டேன். ஆனால் லோக்கல் மினிஸ்டர் செந்தில் பாலாஜியை பற்றி நான் சில வரிகளை வந்து பயன்படுத்தும் போது தான் அங்கிருந்து செருப்பு வீசப்பட்டது.